Hi friends, welcome to VMD Vedasari. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்போக்கன் ஹிந்தி கண்டென்ட்ல ஹேண்ட பத்தி பார்க்கலாம். ஹேண்ட் அப்படிங்கும் போது ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். என்ன ஹேண்ட பத்தி பார்க்க போறோமா? நமக்கு தான் ஹேண்ட பத்தி எல்லாமே தெரியுமே அப்படின்னு நினைச்சாலும் நம்ம நியூ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது இது மாதிரியான ஈஸி கண்டென்ட் ப்ராக்டிஸ் பண்ணா நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே ஈஸியா இம்ப்ரூவ் ஆயிடும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். நீங்க ஹிந்தியில பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய விஎம்டி வேதசாரி சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஸ்போக்கன் ஹிந்தி கண்டென்ட்ல லெசன் 1, 2, 3 அதுல ஸ்வர், வியஞ்சன், பாரகடி இது மூணும் அப்லோட் பண்ணிருப்பேன். கிளியரா இருக்கும். வித்தின் 4 days ஆர் 5 daysக்குள்ள ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ், பேசேஜ் கொஞ்சம் ரீட் பண்ணி கிராமர் ரூலோட பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு லைனா ரீட் பண்ணி அதுக்கு மீனிங் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு லெட்டரா ரீட் பண்ணி உங்களுடைய ரீடிங் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றேன். यह हाथ है, यह हाथ है, திஸ் இஸ் ஹேண்ட், இது கை. தமிழ்ல இது கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல திஸ் இஸ் ஹை அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துலதான் இந்த ஹைக்கு மீனிங் வரும். இங்கிலீஷ்ல தான் அதுக்கு மீனிங் வரும். ஈஸ் அப்படிங்கிறது தான் ஹைக்கான மீனிங். यह हाथ है, திஸ் இஸ் ஹேண்ட். आदमी के 2 हाथ होते हैं. आदमी a person, आदमी के 2 हाथ, 2னா 2, हाथனா கை, होते हैं ஒரு மனிதன் 2 கைகளை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கு 2 கை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது a person has 2 hands, a person has 2 hands. आदमी के 2 हाथ होते हैं. இந்த ஏன் இங்க ஹை வருது, ஏன் இங்க வருது? இங்க ஹை வருது அப்படின்னா சிங்குலர், ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்கு, அதனால இங்க ஹைன்னு சொல்றோம். இங்க 2 கைகள், 2 கை அப்படின்னு சொல்லும்போது இங்க ஹேன்னு அந்த ப்ளூரல் ஃபார்மை மென்ஷன் பண்றோம். அதனாலதான் இங்க ஹேன்னு வருது. above the high dot also that, அப்போ நம்ம ஹேன்னு சொல்றோம். आदमी के 2 हाथ होते हैं. a person or a man has 2 hands. a man has 2 hands. एक हाथ में 5 उंगलियां होती हैं. एक हाथ में 5 उंगलियां होती हैं. एकना ஒரு, हाथना கை, மேம்னா ஒரு கையில. பாஞ்ச் அபோத பா சந்திரபிந்து சிம்பல் இருக்கு. ஹாஃப் மூன் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்திருப்போம். அந்த ஹாஃப் மூன் சிம்பல் தான் மேல இருக்கு. அப்போ நம்ம இந்த லெட்டரை பா எச் பா மாத்திரா அபோ இந்த பா அந்த சிம்பல் இருக்கிறதுனால நம்ம ஆன் சொல்றோம். அந்த சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாஞ்ச் ஊங்குலியா. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஊக்கு மேல சந்திரபிந்து சிம்பல் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஊங்குலியா. இந்த இடத்துலயும் அபோதையா சந்திரபிந்து சிம்பல் இருக்கிறதுனால யாவோட சேர்த்து யா அப்படின்னு சொல்றோம். ஊங்குலியா ஹோத்தி ஹே. एक हाथ में 5 उंगलियां होती हैं. There are 5 fingers in our hand. There are 5 fingers in one hand. ஒரு ஹேண்ட்ல 5 fingers இருக்கு. एक हाथ में ஒரு கையில 5 5னா 5 5 ஃபிங்கர்ஸ்னா உங்கலியா होती है. There are 5 fingers in one hand. हाथों से, हाथोंனா கைகள், ப்ளூரல மீன் பண்ணும். சேனா கைகளால், हाथों से கைகளால். हम நாம் लिखते எழுதுறோம். और மற்றும் காத்தே हैं சாப்பிடுறோம். நம்முடைய கைகளால எழுதுறோம், சாப்பிடுறோம், நிறைய வேலைகள்லாம் செய்யறோம். அப்போ we can eat and write with our hands. We write and eat with our hands. हम हाथों से सभी काम करते हैं. हम நாம் हाथों से கைகளால், சபீனா எல்லா வேலையும், சபி காம்னா எல்லா வேலையும், சபீனா எல்லா, காம்னா வேலையும், கர்த்தே हैं செய்கிறோம். கர்த்தேனா இந்த இடத்துல செய்யறது, ஹேனா நம்ம இந்த இடத்துல ஹாத்தோ அப்படின்னு ப்ளூரல், அந்த ஹம் நாம் அப்படின்ற மாதிரி ப்ளூரல் மீன் பண்ற சென்டென்ஸ் இருக்கிறதுனால ஹேன்னு ஃபைனலா மென்ஷன் பண்றோம். हम हाथों से सभी काम करते हैं. We do all our works with our hand. We do all our works with our hand. நம்முடைய கைகளால எல்லா வேலையும் நாம செய்றோம். We do all our works with our hands. हम हाथों से सभी काम करते हैं. हम सेकंड सेंटेंस रीड பண்ணலாம். यह हाथ है, यह हाथ है, this is hand. आदमी के 2 हाथ होते हैं. A person has 2 hands. A person has 2 hands. ஒரு மனிதனுக்கு 2 கை இருக்கு. एक हाथ में 5 उंगलियां होती हैं. There are 5 fingers in one hand. There are 5 fingers in one hand. ஒரு ஹேண்ட்ல 5 fingers இருக்கு.
हाथों से हम लिखते और खाते हैं। हाथों से हम लिखते और खाते हैं। We write and eat with our hand. We write and eat with our hand. हम हाथों से सभी काम करते हैं. We do all our works with our hand. We can do all our works with our hand. இப்போ ஒரு ஒரு லெட்டரா ரீட் பண்ணி நம்மளுடைய ரீடிங் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ய இஹ் யஹ் ஹா இத் ஹாத் ஹை. எது ஹாத் ஹை. நம்ம ஃப்ளூயண்டா பேசணும்னு நினைக்கும் போது ய ஹாத் ஹ அந்த மாதிரி சொல்லலாம். ய ஹாத் ஹ. आदमी के दो हाथ होते हैं. आदमी आदमी के दो हाथ होते होते हैं. आदमी के दो हाथ होते हैं. एक एक हाथ हाथ मेम मेम पॉइंट पॉइंट उंगलियां होती होती हैं. एक हाथ में 5 उंगलियां होती हैं. हाथों से हम लिखते लिखते औ इराउ खाते खाते हैं. हाथों से हम लिखते हैं और खाते हैं. हम हाथों हाथों से सभी सभी பிரான் மாத்ரா உங்களுக்கு முடிஞ்சா சொல்லலாம், இல்ல நார்மலா சபீரும் சொல்லலாம். சபி சபி காயும் काम करते करते हैं. हम हाथों से सभी काम करते हैं. उन सेकंड எல்லா सेंटेंसुம் रीड பண்ணலாம். यह हाथ है. आदमी के 2 हाथ होते हैं. एक हाथ में 5 उंगलियां होती हैं. हाथों से हम लिखते और खाते हैं. हम हाथों से सभी काम करते हैं. ஐ ஹோப் இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ற ஒரு ஒரு வீடியோவும் ஹிந்தி ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.